வேலை இவனை ரொட்டேட் ரோட்டை போடணும், கரண்டே இல்லை. சந்தோஷ் ஓட்டினானா பாதி காரையில் பில்லு தெரியும். ஏன் அப்படி? அது சந்தோஷோட வாட்டம் அப்படி தள்ளி பிடிச்சி ஓட்டுவாங்க. ஆமாம். அட்டாங்க வெயில் அந்த வெயிலில் புள்ளி தேடுறாங்க. வெளில வரவே இல்லை, மண்ணே வரல. கலப்பில் ஒரு சால் ஓட்டி ஓட்டணும். இப்போ அந்தளவுக்கு அருவு இருந்தால் ஒன்றையார் கையில் பிடிப்பா. சரி, அந்த வீடியோ எடுத்துக்கிங்க, அப்புறம் இங்கே வந்துட்டீங்க, கொலை பேசி எடுத்துக்கிங்க. அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? பயங்கரமாக நல்லா இருக்கும். நம்மம்மா ஒரு இன்ச்சை உடச்சிப்புட்டு இப்போ பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இன்ச்சை புட்டு பாயில் போட்டு மஞ்சள் ஆகுது. அவர் வாஷ் பண்ணுவார். சந்தோஷ் வாஷ் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது சார். அந்த டைட்டு பார்த்தியா எப்படி கிருட்டுன்னு. இப்போ நம்ம சித்தேர்காடு தான் போகிறோமா? பருப்புற சித்தேர்காடு இல்லைடா, அங்கே காலிப்டி சரவணோடு தெரியுமா? சரவணோடு தெரியாது? சித்தேர்காட்டில் அவன் வீடு சித்தேர்காட்டில் இல்லை, எவுத்துக்குள்ளேன்னா தாத்தா வீடு தான் இருக்குது. ரகு ஜேசி வச்சுக்கிறாப்புல இல்லை? ஆமாம், அவர் வீட்டு தாண்டி அந்தானு. அங்கே 6-7 மணி நேரம் இருப்பேன். அவ்வளோலாம் வராது, அவனுக்கு ஒரு 4 நேரம். அப்புறம் அதை ஓட்டிட்டு சித்தேரிக்காடு சரி இங்கே ஆண்டிப்பட்டியில் ஒரு 2 மணி நேரம். எல்லாம் ஒட்டுக்காக போக போகிறாங்க, ஒரே முட்டாவான். யாருக்கு போகிறேன்? நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் போய் எடுத்து ஆண்டிப்பட்டி போட்டுருங்க. அதை தான் பண்ணி ஆகணும், அர்ஜென்ட் பண்ணாகணும். போகிற வழியில் யூத்துக்குள்ளே ஒரு 3/4 மணி நேரம் வரும், அதை போட்டு போயிடலாம். இங்கே பாளையரும் கிடைக்கிட்டு ஏனம்டி உள்ளே சுற்றுது. பிடுறமாப்பா உள்ளே என்னத்த கையை விட்டு பிடிச்சிட்டு கை பேன் வரங்க மேலே வச்சுக்கிறான் பாரு. எல்லாத்துக்கும் கையை விடாது. இன்னொன்று விடு. என்னாச்சு கரண்ட் பிடிச்சிருச்சா? கரண்ட் பிடித்து விட்டதா? கரண்டே இல்லாத 2 நாளாக சித்திராவை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு மட்டும் எங்கே இருக்குது கரண்ட் பிடிச்சி? கரண்ட் பிடிச்சா கையில் அடிக்கலான்னு யோசிச்சாங்க. மாட்டுவான் என்னிட்ட அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டுக்கிறேன். வெறியில் இருக்காமாம்மா இவன். தூக்குடா சொல்றான். தேவைப்படுறப்பெல்லாம் இவ்வளோ டைட் வைக்க மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு 3 நேரம் இது ஓட்டுறதுக்கு தான் ஃபுல் டைட்டு. ராடு எடுத்து அழுத்துவான். லாடு எடுத்து வந்து அழுத்துவான். செந்த வச்சு செந்த வச்சே பார்த்து இங்கே அங்கே போய் சாப்பு. என்ன இந்த சிரிக்கிறான்? அவங்க கையில் பாக்ஸு கால் மேலே தான் விழுவும். அதை எப்படி குத்தம்? கால் மேலே தானே விழுந்து போச்சு, வலிக்குதுண்ணா. சரி விட்டு எனக்கு காசு கொடுத்தாக்கும். விட்டுனா ஏய் மாப்பிள்ளை எல்லாம் தெரியும், எப்படி போட்டால் எப்படி வெளியே வரும்னு தெரியும். இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். அவ்வளோதானா பாரு மாப்பிள்ளை காட்டுற ஸ்பீடை பார்த்தியா? விட்டு போயிடுவேன். எடுத்து போட்டு போடுறேன். அப்போ எதுக்கு நான் இதை இப்படி போட்டா? 2 பேர்த்துக்கு நான் யாருக்கும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எல்லாம் ஒருத்தன் சூற பிள்ளைங்க. நான் யாருக்கும் இதை சப்போர்ட் பண்ணால் ஒருத்தனுக்கு பொல்லா போய் போயிடும். 2 பேரும் அடிப்படுங்க, 2 பேரும் அவங்க ஒத்தைங்க சாவுங்க. 2 பேரும் பைப் எடுத்தாங்க. அவன் பைப்பில் நீ அடி, உன் பைப்பில் நீ அடி, அவன் பைப்பில் அவன் அடிக்கிட்டான். நடுவில் ஒரு குழி தெரியும். மாப்ப அந்த ஜேசி கொஞ்சம் முன்னாடி விட. எப்படி கலப்பர போட்டி மாட்டுறது? அந்த போட்டி மாட்டு. இதில் பட்டையில் வெங்காயமும் இல்லை. ப்ரோ நம்ம அஜித் ஜேசிபி எல்லாம் எப்படி தெரியுமா படுகு போட்டு எடுப்பான். ஒரு நாளைக்கு ஜேசிபியை கேளுங்க அஜித் ஓட்டுறத. ஆமாம் சந்தோஷ போட்டு தூக்கிட்டு போய் எல்லாம் ஓரங்கட்டு. அவன் கலப்பமால தூக்கிட்டு போய் போடு பெட்ட. ஒரு கையில் தூக்கிட்டு போகக்கூடாது. எல்லா ஆக்ஷனையும் பண்ணி பார்த்தா அது வருது. அதே மாதிரி இன்னும் வந்தான். அதுக்காடி மறந்துட்டான்.
ஆ போதும் போதும். ஆ ஆ அழகா இருக்குது. விட்டுருங்க அண்ணா விடுங்க அது விடுங்க. ஓகே நண்பா. அஜித் இப்போ தான் ஏடு அடே எங்க அப்பா சாமி. அவ்வளோதான் அவ்வளோதான். உட்காந்துக்கிறேன். நீ உக்கார வேணாம் அலாம் சரி போ. நீ கூட நேர்த்திட்டு வா. போதுண்டா போடா. கமுந்துரும். ஆ போதும் போ. என்ன பண்றாங்க ஆட்டிக்கிட்டு இருக்கிற? ஒரு செகண்ட்ல இப்படி இங்காட்டி கொண்டு நிறுத்திட்டு வரக்கூடாது. ஸ்போர்ட் சுண்டா இருந்தா அப்படி போய் அப்படி 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 ஓட்டுவார். அப்படியே கப்பி போட்டுருவோம். கம்பி போட்டுருவான். எடு வேஸ்டு. மழை பெய்யும் எல்லாரும் கள்ளப்பூர் போட சொல்கிறாங்க நண்பா. நீ அதனால தான் சரி ஓகே. வச்சு மெதிக்கிறனா இல்லையான்னு பாடுறா உன்ன. வரலவா போனையா விட்டா ஆ பின்னு கொடு பொட்டியிலுக்கு. எப்படி மாப்பிள்ள இதுக்காக இப்போ தனியாக ட்ரைனிங்க்கு தட்டியா? அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி வரையா? என்ன கொசு மரம்? ஆ கொஞ்சம் ரிவேஸ். ஆ பழம் போடணுமா? மழை பெஞ்சு பூரா வலிக்குதுடா மாப்பிள்ள. என்ன பண்ணலாம் இதுக்கு? ஓ ஓகே. ஓட்டையை திருப்பி சொருவு. பெரிய ஓட்டை அந்த பக்கம் வரும்டா. ஓட்டை ககமுக்கு தெரியாது சொருவாத கூட. இருங்க. ம் செட்டை எங்க மாமா சுத்திட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் மர போயிடுச்சுமா இப்போ. சரியா கழிச்சு போட. வாங்கி இது தான் வரும்னு நினச்சேன். அதுதான் மர போயிடுச்சு. அதை போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் பரவாயில்ல. சும்மாவே இருக்கிறோமே சொல்லக்கூடாது. ட்ரெஸ் போட்டு நானும் ட்ரெஸ் போட்டு தாக்குறேன். இல்லை ஒரு படி எந்த ஓட்டை அடைச்சிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். தண்ணி நிற்கிதா? எதை குத்தி விடணும்? தண்ணி இருந்துட்டு போதா? அப்போ தான் கொட்டை ஊறி நல்லா அதுலேயே ஒட்டிக்கிட்டு போவாதா? தெரியாதா உனக்கு? வேண்டா அடியில் குத்தி விடு. டிஃப்ரெண்டாக ஒன்று ஆரம்பிக்கலாம். ஓட்டையை குத்தி விடு. பருப்பு முடிச்சிருச்சு. ஓட்டையை குத்தி விடுமா? இப்போ தண்ணி நிற்கிற ஓட்டையா? எங்கே குத்தணும்? அடியில் தான் குத்துவ. வேற எங்கே குத்துவ நீ? ஓகே நண்பா. இந்த கடலப்பட்டு போட்டி இது ஒரு பிரச்சனை என்னென்னா, பருப்பு சுத்தமாக ஓட்டி வர நிறுத்தாத ஒரு பருப்போடு நிறுத்திட்டோம்னா அடியில் போய் அந்த பருப்போட தொழிலாக இருக்க அந்த ஹோல்ஸ் அடைச்சிரும். பாரு மூணாவது நான் அங்கே இருக்குது. அதில் இன்னும் பக்கத்தில் அது ஊற்றுதா? சொட்டு போடு சொட்டு போடு. சொட்டு போடுது. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ ஊற்றுது? வேற எங்கே இருக்கு? இந்த இது இதை பார்க்காத விட்டுட்டு அப்படியே போய் கொட்டை போட்டோம்னா இது வந்து பருப்பு எடுக்காது நண்பா. அதனால் வந்து தண்ணி இங்கேயே எடுத்து விட்டோம்னா சைட்டுக்கு போகாட்டி எல்லாம் புளிங்க எல்லாம் ஒழுந்துடும்.
தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் லாக் பண்ண தேவையில்ல, அதே மரப்பை கிடக்குது, என்னத்தை லாக் பண்ணுறாடு. இன்னைக்கு மாப்பிள்ளை போய் கொட்டை போட போகிறான் ப்ரோ. எப்படி கொட்டை முளைக்குதுன்னு தெரியல மாப்பிள்ளையோட கொட்டை. தான் அது தெரிஞ்சிச்சு தானே. மாப்பிள்ளைங்க கொட்டை போட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குதா? போதும் மக்காட்டில் இடிக்கும். அப்போ வைய மட்டம் பார்க்கலாம் வை. தூக்கு. கரெக்டாக தான் இருக்குது. போலாமா மாப்பிள்ள? டீசல் ஃபுல்லாக இருக்குதா? சரி எடு போகலாம். அது கொண்டு மறக்காத கொண்டு வச்சுட்டு வந்துடு. ஏன் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி அதுக்கு போடக்கூடாது. போ அடிக்கணும்டா. ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சிக்கலாம். 1000 ரூபாய்க்கு அடிச்சாலும் கம்பெனி கட்டுப்படி ஆகாது. சரிப்பா வா, ஒரு 2 மணி நேரம் பருப்பு போட்டு வரலாம். ஒரு 2 மணி நேரம் பருப்பு போடலாம். மாமுண்டி மத்தியானம் வந்துடுவோம். பார்க்கலாம், கூப்பிட்றோம். வந்துட்டு ஃபோன் பண்ணுறோம். 4 மணி ஆயிரும், கூப்பிட்றேன். மாப்பிள்ளைக்கு கொட்டை போட தெரியாதான் ப்ரோ. வச்சு மெதிக்கிறேன் பாரு. ஜஸ்ட் 1000 rupees ஒன்லி. 3 முட்டை விழுந்துருக்குதா? 4 முட்டையா? தரையா? தரேன்னா மட்டும் சிரிப்பு மட்டும் கள்ளக்கொட்டையாட்டம் வருது. என்ன பண்ணிட்டோம்? ரோடிங் உள்ள ஸ்ட்ரெயிட்டா போ. ஆஃபீஸ் தலைவர். யோ இதெல்லாம் யார் விட்டு பணம் போகிறது? நான் என்ன பண்ணுறதுதா? பாச அவர் கணக்கு போடுறதுல புளியாகிற டீசல் அப்படி ஒழுகுது. கீழே ஒழுகுதாம டீசல் அவ்வளோ சொல்கிறேம்மா. அவரு நான் சொன்னா அவரு சொல்கிறாரு. நான் சொன்னது அவரு சொல்கிறேன் அவன்கிட்ட. சரி 50 ரூபா. 950 ரூபா கொடுத்துட்றா. புலகா காஜே இல்லை. முடிச்சாச்சு. என்னவா திருப்பிடுங்க இப்படி வாங்க. இதில் என்ன காஜா போனோமா? அதெல்லாம் சூப்பராக இருக்கிறப்போ இதுதான் எடுத்து இருக்கும். நாளைய வீடியோவில் பாரு, முடிஞ்சு வரும். எடு மாப்பிள்ள போகலாம். மாப்பிள்ள அதில் பழைய எறும்பு கடைக்கு ஆப்போசிட்டில். அதுக்கு அந்தாண்ட போனால் பேட்டரி கிடக்குதுல்ல, அதில் ஒரு பழைய எறும்பு கடை இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல வரேன். போடுவேன். இந்த ரோட்டை கூட கிராஸ் பண்ண முடியல ப்ரோ. அந்தளவுக்கு ஊர் பெரிய ஊர் ஆயிடுச்சு. காலை டைம் அதனால வண்டி பொழுதுனையும் போயிட்டே இருக்கு.
ஓகே ப்ரோ, இந்தான சந்தில் போகிறதுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் தூரமாக போயிட்டான். சந்தை பார்த்து எங்கே கரெக்டாக ஓடுறான். ரொம்ப தெரியல. இதான் சந்தை, இதை காட்டுன நீ எதுக்கு புருன்னு போன? அதில் வர முடியாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஜெராக்ஸ் கடை சந்தை தாண்டி வந்துட்டோம். ஒவ்வொரு காட்டில் இப்படிதான் பருப்பு கொட்டிட்டு பரம்பு எடுத்து போடாதுங்க. ஐயோ பரம்பு சுற்றி எடுத்துருவா, முடியாது. சுற்றி எடுத்துருவா. 14 பல்லு மாற்று. ஓகே ப்ரோ, இது வந்து காட்டுக்கு தகுந்த மாதிரி பல்லு மாற்றும். அதாவது 12, 13, 14, 5. நான்லாம் 5க்கு மேலே போட்டதில்ல. ஒருத்தர் 16 கூட 17 கூட போடுறாங்க. நான் பருப்பு எவ்வளோண்ணா இருக்குது? வரும், ஒரு 3/4 வயலுக்கு வரும். சரி, அங்கே பருப்பு போட்டாங்க. ஏய் ஓட்டைக்கு வந்து திருப்பிவிடு, ஒரு சுற்று திருப்பிவிட்டு அந்த பக்கம் வச்சிரு. அப்படிதான் முன்னே திருப்பினேன். ஆடங்கோக்கால ஒளி போ. நான்லாம் என்னதான் பண்றதுனே தெரியல. கண்டுபிடிச்சிட்டான். பிள்ளைய கொடுத்து என்ன பண்றதுனே தெரியல. போ தொலைவுற சூப்பரா இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இங்க தலைவலி அடிக்கூடாது, இங்க அடிக்கணும். அதனாலதான் நம்ம புட்டுட்டு போயிடுச்சு எடுக்க எங்களுக்கு. அப்பனுக்கு பெரிய முளைக்கல அடிக்குது, என்ன காரணம்? பருப்பு ஏதாச்சும் உடச்சலுக்குதா? அப்பனுக்கு போட்ட பருப்பு தான் இது. சரி, அவங்க எதெல்லாம் போட்டா நல்லா இருக்குது. அப்போ ஏதோ பருப்புல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். பருப்புல மிஸ்டேக் இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது. எடுக்கிறேன் எடுக்கிட்டா சுத்து. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளைக்கு வந்து 2 சுற்று ஓட்ட தெரியாதான். அதனால் பைசன் பேலுக்கு எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுமாம்மா. நாங்கள் அப்புறமேட்டு விட்டு போடுறது பாரு மாமா, எப்படி போடுறோம்ட்டு பாருங்க அப்படிங்கிறோம். அதனால் ஒரு 2 சுற்று நம்ம போட்டுருவோம். எப்படி மாப்ப அப்புறமேட்டு பாருங்க மாப்பிள்ளை எப்படி போடுறான்னு மட்டும் பாருங்க. கடலை போட ஆரம்பிச்சிட்டான். ஓகே நண்பா, இந்த வருஷத்துலேயே எங்களுது இது ஒரு கடைசி ஃபீல்டு. இருக்கிறதுல ஒரு 2-3 ஸ்பீடு தான் இருக்குது. உள்ளே போடுறியா? உள்ளே தான் போடுவேன். யாரு யாரு? ஓகே நண்பா, நிறையா பேர்த்துக்கு அந்த கடலைப்பருப்பு எப்படி போகுதுன்னு தெரியாது. ஓ மை காட், தலைப்பட்டி. அதே மாதிரி இதில் எதுவும் தலை தட்டு எதுவும் படக்கூடாது. தலைக்கு பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஹோல்ஸு போய் அடைச்சிக்கும். இந்த பருப்பு போகிறதுல நிறையா பிரச்சனை இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இறங்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பருப்பில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு. இப்போ அடித்து மூட்டையில் அடித்து ஒரு 10 நாள் வந்து போடாத வச்சுட்டாங்கன்னா அவிச்சில் ஏறி போச்சுனாலும் பருப்பு முளைக்காது. ஸோ அதனால் நிறையா பிரச்சனை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு வந்து எப்படி சொல்கிறது, அடித்த உடனே போட்டுருங்க. அதுதான் நல்ல பயனுக்கு அடையாளம். இல்லைன்னா வச்சுக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு முளைக்காது, ரிசல்ட் கிடைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். அப்போ டெப்பு கொஞ்சம் அதிகமாகுது. சூப்பர். ஓ, அந்த அளவுக்கு தான் நீச்சு ஓட்டுவியா? அந்த அளவுக்கு தான் போடுவியா? மாறும் எடுத்துருவேன்.
கடலப்பருப்பு பொறுத்த வரலாம் பட்டையோட ஆழம் இவ்வளோ தான் ப்ரோ இருக்கணும். இதுக்கு மேலே இனிமேல் ஆழம் எடுக்கக்கூடாது. ஆழம் எடுத்தோம்னா வச்சுக்கோங்க பருப்பு முளைக்கிறதுல வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் விழுவோம். இந்த அளவுக்கு வச்சு போட்டோம்னா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கும். ஈரம் வேறு ஊறுப்பட்ட ஈரம் பாரு. எல்லாம் மழை பெஞ்சு இந்த மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே தான் வருதா. இது பள்ளச்சாடை வெயில், அதனால் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பாருங்கள். டயர்லாம் ஸ்லிப்பேஜ் ஆகுது. அது பாட்டிகிட்ட நாளைக்கு போடலாம்னா கொஞ்சம் உணர்ட்டினா அப்படிங்கிறேன். இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அதனால் இன்றைக்கி வந்து ஓட்டிவிட தயவுசெய்து போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டாரு. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அஜித் வரலும் ஜாண்டி வேறு கொப்போட்டா தானே ஓட்டிருக்கிறான். கடலப்பருப்பு போட்டதெல்லாம் இதில் வராது மாமாண்ணா. எல்லாம் பார்த்து போட்டால் ஒரு 2 சுற்று ப்ரோ ஓட்டிட்டா எல்லா வண்டியும் ஈஸியாக வரும். ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓட்டமோ இதுக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். எந்த வண்டி ஓட்டணும்னாலும் இதை ஓட்டிட்டு அதை ஓட்டணும்னா இன்னும் சூப்பராக இருக்குதே, இது இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு தான் யாருக்காக இருந்தாலும் தோணும். இப்போ மாப்பிள்ளைகிட்ட போய் ஃபீட்பேக் கேட்க போகிறோம். எப்படி மாப்பு இருக்குது, என்ன மாப்பு இருக்குதுன்னு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். யாருமா இப்போ போனேன்? ஆத்துக்காரம்மாவா? சோஷியல் அதே மாதிரி இந்த போட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-in-1 மாதிரி இது இல்லை ப்ரோ. இது வந்து பருப்பு சுத்தமாக எடுத்துரும். கடைசியாக ஒரு 4 படி பருப்பு இருக்கும்போது எல்லாம் அல்லையில் இருக்கும். அதை மட்டும் ஒரு ஆள் ஏறி தள்ளி விடலாம். இல்லை ஆள் இல்லைன்னா ஒரு டிரைவரே ஏறி தள்ளி விட்டு ஓட்டலான்னு வச்சுக்காங்களேன். இது வந்து ட்ரை பொட்டி. இன்றைக்கி வந்து இந்த பொட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,06,000 7,000 வருது எங்கள் வைட் மலையில். நிறையா போட்டி ஆகி போச்சு ப்ரோ. இன்னுமே கடலப்பருப்பு போட்டி போட்டு நான் இன்னுமே 10 ரூபாய் சம்பாரிச்சு போடலாம் அப்படின்னு யாரும் தயவுசெய்து பொட்டி மேலே ஆசைப்படாதீங்க. ஏதோ கை காசு இருக்குது, வருஷம் ஏதோ ஒரு 30,000 20,000 டீசல் போக மீதி ஆகணும்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். மித்தபடிக்கு இதில் பெரிய லெவலில் லாபம் வரும்னா உண்மையை சொல்ல போனால் எந்த தொழிலுமே நீ பெரிய லெவலில் லாபம் எடுக்கிறது கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை காசு இருந்தால் ஓட்டுங்க. இல்லை பெருசாக லாபம் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம். இந்த ஹெட்ஸெல்லாம் ஃபீல்டு முடிஞ்சிருச்சு. எங்கள் ஏரியா ஃபீல்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் யார் ஃபீல்டு வந்து கடலப்பருப்பு சீசனே ஆரம்பிக்கல. இன்னும் ஃபீல்டு இருக்குது ப்ரோ, அப்படியே இருக்குது எங்கள் ஃபீல்டெலாம், இன்னும் ஓடவே இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ எங்கே யாருமே வெளியில் போகிறதுக்கு யாருமே டிரைவர் செட் ஆகலை. இது ஒரு பெரிய பிரச்சனை. வெளியில் போகிறதுக்கு டிரைவர் செட் ஆனால் வச்சுக்கோங்க வெளியில் போகலாம். நிறையா வண்டி எங்கள் ஊர்லேருந்தே போயிருக்குது. ஆனால் வந்து டிரைவர் இல்லை நம்ம ஊரில், அதுதான் பிரச்சனையே. ஒவ்வொரு நண்பரும் சொல்லுங்க ப்ரோ, நான் வந்து ஓட்டி தரங்கிறேங்க. அதை வந்து நான் குறை சொல்லவே இல்லை. அது இல்லாத இங்கே வேறு எப்படி சொல்கிறது, லோக்கல் வேலை வேறு 1 இருந்துக்கிட்டே இருக்குதா. ஸோ அதனால் வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு அதனால தான் போகல ப்ரோ. எல்லாம் வெளியே போகிறதா ஒரு 100க்கு 110% நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசீட்டில் வந்து சரி இங்கே இருக்கிற ஓலவே பார்த்துக்கிட்டு அப்படியே வேலையை முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான். காடு மட்டும் இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும். அது இல்லாத இவர் மொத்தமாகவே 2 சால் தான் ஓட்டி போட்டுக்கிறாரு. இன்னொரு 2 சால் ஓட்டி போட்டிருந்தா பரவாயில்ல. மொத்தமாகவே 2 சால் ஓட்டி போட்டால் அப்புறம் என்ன பண்ணும்? இன்னொரு 2 சால் ஓட்டியிருந்தாருன்னா இந்த பூண்டு கீண்டெல்லாம் சுத்தமாக செத்துருக்கும். நான் அப்பயே சொல்கிறேன், இன்னும் 2 சால் ஓட்டி போடுங்கண்ணா, காடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறேன். எங்கே இந்த காட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. போதும்பா அப்படின்ட்டு. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எத்தனை பூண்டு. ஆனால் அதனால செத்து போச்சு. ஒரு நெத்தியெல்லாம் சுத்தமாக செத்து போச்சு. அதில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இல்லைனா வம்பு பிடிச்ச வேலையாக இருக்கும். மாப்பிள்ளைகிட்ட கேட்கலாம். மாப்பிள்ளை வேறு என்னன்னு தெரில, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு. ஆத்துக்கார அம்மாவுக்கும் உனக்கு ஏதாச்சும் சின்னதாக ஃபைட்டாக என்னன்னு தெரில. எங்கேயுமே தெரிஞ்ச விஷயம் தானே, ஃபேமிலின்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும்.
எப்படி மாப்பு இருக்குது? கேவலமாக இருக்குதா வண்டி ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்கு. நான் எப்படி ஓட்டுறதுன்னு நீ நல்லா தான் ஓட்டுற, காடு செட் ஆகல, ஈரமாக போச்சு. இன்னும் தலைமாடெல்லாம் பிடிக்காத, இன்னும் ஒரு நூல் விட்டு பிடி. ஓட்டுன காட்டுக்குள்ளே போன வாட்டி பிடிக்கலாம், சொட்டை விழுந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் விளையாட்டு புத்தி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வாழை நறுக்குனா சரியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். தலைமாடு போய் திரும்புறப்ப நீ முன்னாடியே பிடிக்கிற, கொஞ்சம் விட்டு பிடிச்சின்னா அந்த சொட்டை வராது. இப்போ தான் எனக்கு தெரியுது நீ போகிறதெல்லாம் ஏன் தலைமாட்டில் ஒரு நாள் சொட்டை இருக்குதுன்னு. முன்னாடியே பிடிச்சி போடுற, நல்லா விட்டு பிடிக்கணும். அப்போ தான் மாமா இப்படி உனக்கு ஏன்டா இருக்குண்டே இருக்கும். சரி, நீயும் இந்த வயலில் போட்டு அடுத்தது ஃபோன் நம்பர் தரேன், போ. நான் போய் வேறு பக்கம் போடுறேன், அந்த வண்டியில் மாட்டிட்டு போகிறேன். விழுத்தா கலப்பை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவ்வளோதான் வேலை முடியுது. கட் ஆகிறதும் அருமையாக கட் ஆகுமே. அவங்க வேற ரொம்ப அர்ஜென்ட் போடுறாங்க. அனுப்பியா இங்கதான் வரணுமா நீங்களும்? நீ அங்கே போயிடுவேன், பழைய பெட்ரோல் பங்கு தாண்டி போயிடுவேன். சந்திராவட்டாய்க்கு மேலே. ஓகே நண்பா, மாப்பிள்ளையும் வந்து போட்டுட்டோம். இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வண்டி இன்னொரு பக்கம் வந்து வேறு வண்டி போட்டுட்ருக்குதான். அதனால் வந்து அவங்க வாப்பா என்னப்பா வந்து சீக்கிரம் போடுப்பா, இல்லை அவங்க தான் வச்சு போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீ பிடிக்கிறதுல பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். இதே இப்படின்னா அந்த அரை வயலே அப்படி தான் இருக்கும். நூல் வேற மாப்பிள்ள, சைடெல்லாம் போகக்கூடாது. இங்கே பாரு, சென்டரில் தான் போகணும். நம்ம மையாந்திராவில் அவனுக்கு அந்த வண்டிலாம் ஓட்டிட்டு கீர் வந்து சைடில் போகுதுமாம்மா அப்படிங்கிறான். சரி, என்ன ஒரு 10 நாளைக்கு தானே ஓட்டுற, என்னத்த உனக்கு சைடில் போகுது, சென்டரில் ஓட்டி பழகுனா பழகிக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான் ப்ரோ. இந்த பிட்டை போட்டு அந்த கொஞ்சம் தூணி இருக்குது, அதை போடணும். பருப்பு கொஞ்சம் நிறைய விட்டா பரவாயில்ல. மாப்பிள்ளை இதை போட்டுட்டு அதை போட்டுட்டு நீதிக்கிற பருப்பில் அந்தானே விளா ஓட்டணும். மாப்பிள்ளை போடுறது 7 நாள் கழிச்சு இந்த வயல் ரிசல்ட்டை பார்க்குறோம். மாப்பிள்ளை போட்ட கொட்டை நல்லா முளைக்குமா முளைக்காதான்னு. இந்த காடு தறிப்பட்ட காரது ப்ரோ. ஸோ அதனால் என்ன ஒரு பிரச்சனைனா, பூரா வெறும் இந்த கந்த துணி நூல் இதுதான் இருக்குது. கலப்பையில் எல்லாம் கோத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு கிடக்குது. இந்த காடு ஏறுறதுக்கு பத்தாத்துக்கு இது வேற சாவடிக்குது. நாளைக்கு முளைக்கலாம் வச்சுக்காங்க, பருப்பு கம்ப்ளைண்ட்லாம் இல்லை சொல்ல மாட்டாங்க. தம்பி நீங்கள் ஓட்டுனதாங்க தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருவாங்க. ஹலோ, சொல்லுங்க தம்பி. டைமாக வந்துட்டு தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு பக்கம் பருப்பு போட போகணும். ஃபுல்லாகவே ரவுண்டு கட்டி எப்படி போட்டுக்கிறான் பாருங்க. விளா பிடிச்சி போடுறேன்ட்டு கடைசியில் எல்லாம் பூரா ரவுண்டு கட்டி போட்டான். அதை என்ன பண்ணுவான்? அதை ரிவேஸ் எடுக்கிறான். அதை ரிவேஸ் எடுக்கிற கஷ்டத்துக்கு பேசாமல் இன்னொரு ரவுண்டே போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஓகே ப்ரோ.
மாப்பிள்ளை இருந்தான ஒரு பிட்டை போட்டோம். ரவுண்டு கட்டுவானா அந்த பக்கம் வேற ஏரமாக இருக்கும். என்ன பண்ணுமோ தெரியும். ஊருக்கிட்ட ஏறும். அவர் என்ன 3 பருப்பு வாங்கிட்டு இருக்கிறாரு. காட்டுக்காரர் வாங்கிட்டு வர சொன்னது. ஓகே நண்பா, அவ்வளோதான். நானும் போய் இன்னொரு பக்கம் இருக்குது போய் போடுறேன் ப்ரோ. அவன் மாப்பிள்ளை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். நான் இப்போ 4 வீலரை எடுத்துகிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் வரும். மொல்ல போட வேண்டியதான், வேறு வழி. அது நான் ஒண்டியே எடுத்தாலும் தான் நல்லாயிருக்கும். யார் ஒண்டியே எடுக்கிறதா தான் செலுப்பாகுது. பார்ப்போம், முடிஞ்சால் நான் ஒண்டியே எடுத்து அதை வீடியோ போடுறேன் ப்ரோ. 4 வீலரே நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா இல்லை. பட் ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, எங்க மாப்பு இரு மாப்பு, அப்படியே இரு. போலாம். சொல்லுங்கண்ணா. வணக்கம் சொல்லுங்க. ஆமாண்ணா, பார்த்தீங்களா இந்த பக்கம் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு. வரும், அவளோட வந்துடும். சோளம் இருக்குதா? சோளமாக வாங்கிட்டு வரணுமா? சரி, இது கேமரா. அதா யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு. நாங்கள் இப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறோம், இப்படிலாம் வண்டி ஓட்டி கொடுக்குறோம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக்கர், ஷியோர். என்ன ப்ரோ இவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ முடிக்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ராவடி பண்ணுறாங்க. அதனால் போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவோட அது எனக்கு முடிஞ்சால் அந்த வீடியோவை இணைச்சி போடுறேன். இல்லை இதே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்திருந்தா நான் இதை ஒரு பிட்டாக அதை ஒரு பிட்டாக போடுறேன். அதை நான் ஒண்டியும் தான் எடுக்கிறேன். எப்படி வருதோ தெரில, பார்ப்போம். வர்ற அளவுக்கு கொடுத்துறேன். 13-14 பல்லாக இருந்தால் இந்நேரம் கொட்டை மூஞ்சிருக்கும். 13 ஒன்றும் இல்லை ப்ரோ. 14 பல் போட்டால் அரடி, அதாவது ஒரு ஏக்கராவுக்கு 14 வல்லன்னு விழுவோம். கிலோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 கிலோ விழுவோம். இதே வந்து 13னா இவ்வளோ வச்சுக்கிறேன்னா இன்னும் 1 இன்ச்சு தூரமாக விழுவோம். 13 பல்லுக்கும் 14 பல்லுக்கும் விழுத வித்தியாசம். 14 பல் தான் மேக்ஸிமம் ஓட்டுவாங்க. கருப்புட்டிக்கிட்ட போடுற பட்டிக்காரர் அத்தனை பேரும் வந்து 14 பல்லு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தான ஒரு 2-3 பட்டறை இருக்குது. அந்த பட்டறையில் வந்து பல் எப்படின்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து ஒரு 2-3 பட்டறை தான் இருந்துச்சு. நல்லா நீட்டான பட்டறைன்னு சொல்கிறது ஒரு 2-3 பட்டறை தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எங்கே பார்த்தாலும் பட்டறை. திருவண்ணாமலையில் போடுறாங்கிறாங்க, ஆத்தூரில் போடுறாங்க. நினச்சா பக்கம் இப்போ இந்த டைமில் போட்டி போடுறாங்க. ஸோ அதனால் எங்கே போட்டி போட்டாலும் சரி ப்ரோ, நான் தப்பு சொல்லலை. இப்போ வந்து கலாய் சீட்டில் வருது பொட்டி. அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட துரு பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. இப்போ என் பொட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சீட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரது எல்லாமே கலாய் பொட்டி. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துரு பறிக்காது, ஒன்றும் இருக்காது. மழையில் எத்தனை கூட கவலை இல்லை. இப்போ என் பொட்டிலாம் வந்து ஃபீல்டு முடிஞ்சோடனே கழுவி எடுத்து வீட்டுக்குள்ளே நிறுத்தணும். அதுதான் நல்ல பயணம் கிடையாலும். இல்லைன்னா வச்சுக்காங்க அது செட் ஆகாது. மாப்பிள்ளை இந்த 2 சுட்டும் ஓட்டோன்னு நாம் அப்படியே பார்த்துட்டு நடை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். பருப்பு தள்ளி விடலாம். இது வந்து பிடிஎஸ் சாப்பிட்டு வேணுமான்னு ஒரு சில நண்பர் கேட்டிருந்தீங்க பருப்பு போடுறதுக்கு. இது ஒரு 2 பையில் போட்டால் கூட ஓடும் ப்ரோ. இந்த பொட்டியை பொறுத்த வரணும். மாப்பிள்ளை வயல் அடிக்கிறான்டா.
ஆ? மாப்பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேணும் மாட்டேங்குது. வேற என்ன பண்ண முடியும்? அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா? நானே விட்டுருவேன். ஒன்றை தான் ஒரு டைமுக்கு ஒன்றை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பொழுதுனிக்குமா பண்ண முடியும்? தூக்க அதெல்லாம் தூக்க. இப்போ போ அடியில் தான் பார்க்கணும், ரிவேஸ் பார்க்கணும். நான்லாம் நல்லாவே தூக்கி பிடிச்சிக்குவோம். அதெல்லாம் தெரியும். இந்த ஒரு சில இன்னும் நுணுக்கமான வேலையெல்லாம் தானே தெரியல. சொல்கிறேன், நீ ஓட்டு. இப்பயே சொல்லிட்டா கற்றுக்குவீங்கள டக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். தெலுங்குல தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செலிச்சண்டி அப்படிம்பாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறேன். ஓகே, நம்ம பொட்டியில் இருக்கிற பருப்பு கிட்டத்தட்ட இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். ஸோ அதனால் மாப்பிள்ளை போட்டுட்டோம். இவன் போட்டு வெளியே போகும்ட்டு பார்த்தா இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். நாம் வேறு பக்கம் போயிட்டு போட வேண்டியதான். எல்லாம் போட்டால் ஒரே அம்ட்டா போடணுங்கிறாங்க, இல்லை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ கடவுளே, அவ்வளோதான். இந்த பிட்டெல்லாம் போட்டாச்சு, 1/2 வயல் போட்டாச்சு. இது அப்புறம் நீங்கள் எல்லாம் ஒட்டுக்காவே போடலாம்னு கூட கேட்பீங்க. ஏன்னா பருப்பு எவ்வளோ வருதுன்னே தெரியாது. இவர் பாட்டில் போடுன்னு சொல்லிவிட்டு நான் ஓரத்தில் போட்டு ஓரத்துலலாம் போட்டு நடு வயலில் பருப்பு சொட்டையாக போச்சுன்னா வேறு வழி இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 வயல் போட்டு அப்புறமேட்டு முழுசாக போட்டுக்கலான்னு. மாப்பிள்ளைக்கு வேறு ரிவேர்ஸ் போகும்போது லோவில் போட்டால் மொல்ல போதும். அதனால் லோ கியரை தூக்கி விட்டு ஐபஸ்டில் வேகமாக டர்ன்னு போகிறான். நம்மள இதை போட்டுட்டு அடுத்து இதை போட வரோம். போட்டு வரட்டும். நம்மளும் போயிட்டு 585 தான் இருக்குது. 415 எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னொரு அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் 585 போய் நல்லக்குது 1 மணி நேரம் பருப்பை போடும். வேறு வழி. காடு ஈரமாக போச்சு ப்ரோ. ஈரலைன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஈரமாக போயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் 1/2 வயலோடு போட்டாச்சு. இன்னும் 1/2 வயல் அப்படியே நிற்கிது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பூரா கலப்பரு போடலையாம். 1/2 வயலில் போட்டு பத்தாத்துக்கு சோளம், தட்டைப்பயிறு, உளுந்து, பச்சை பயிறு இதெல்லாம் வச்சுருக்குறாங்களாம். அதெல்லாம் வேச்சு போடுறாங்களாம். ஈரமாக இருக்குது பாரு, எப்படி இறங்குது பாரு.